ஸ்ரீ மீனாட்சி மைந்தன் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கும் நேர்களுக்கும் இனிய வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். நம்மளுடைய சேனல் நிறைய ஆன்மீக பதிவுகள் பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த அடிப்படையில் கந்தசஷ்டி திருவிழாவில் இருக்கும். கந்தசஷ்டி திருவிழாவில் 2ஆம் நாள் சஷ்டி கவசத்தோட சிறப்புகளை பற்றி தெரிஞ்சுக்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அஞ்சு முகம் தோன்றில் ஆறுமுகம் தோன்றும் வெஞ்சவர் நெஞ்சில் வெயில் தோன்றும் நெஞ்சில் ஒரு கால் நினைக்க இருகாலம் தோன்றும் முருகாசனம் கந்தாசனம் ஓர் முன் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். ஏற்கனவே நம்ம முந்தைய பதிவுல பார்த்திருக்கோம். சஷ்டி கவசத்தை யார் கொடுத்தாங்க, எந்த சூழ்நிலையில கொடுத்தாங்க, அது எப்படி அதோட சிறப்புகள் நம்ம பார்த்திருக்கோம். இந்த பதிவை பொறுத்த வரைக்கும் சஷ்டி கவசம் எப்படி படிக்கணும்னு பார்க்க போறோம். நமக்கு சின்ன வயசுல நமக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க. சஷ்டி கவசம் நம்ம டெய்லி படிச்சிருப்போம், பாராயணம் பண்ணிருப்போம். ஆனா அதுல இவ்வளவு சிறப்புகள் இருக்கா நமக்கு தெரியாது. இந்த சஷ்டி கவசத்துடைய வரிகள் பாத்தீங்கன்னா 250 256 வரிகள் இருக்கும். இந்த சஷ்டி கவசத்தை 3 முறையா படிக்கலாம். அதுல முதல் முறை பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 36 தடவை படிக்கணுன்றதான் அதோடைய முறை. 36 தடவை நீங்க படிச்சீங்கன்னா ஒரு 7 to 8 மணி நேரம் ஆகும். யாரெல்லாம் படிக்கலாம், எல்லாருமே படிக்கலாம். ஆனாலும் கூட எனக்கு தீராத கடன் பிரச்சனை இருக்குது, தீராத வியாதி இருக்குது, கழுத்தை நெரிக்கிற அளவுக்கு எனக்கு பிரச்சனை இருக்குது, எனக்கு தீர்வே கிடைக்கல, நான் பல மாசமா இதுக்காக ஓடிட்டே இருக்கேன், எனக்கு தீர்வே கிடைக்கலன்னு நினைக்கிறவங்க ஒரு செவ்வாய்க்கிழமை தேர்ந்தெடுத்துக்க. செவ்வாய்க்கிழமை இருக்கிறது ரொம்ப விசேஷம். எல்லா நாளுமே இதை நீங்க செய்யலாம். செவ்வாய்க்கிழமை தேர்ந்தெடுத்துட்டு உங்க வீட்டுல முருகன் படம் இருந்தால் அந்த முருகன் படத்துக்கு முன்னாடி ஒரு விளக்கு ஏற்றிட்டு ஒரு டம்ளர் பால் 2 கல்கண்டு இதை மட்டும் வச்சு நெய்வேத்தியம் பண்ணிட்டு முருகன் முன்னாடி உட்காந்து இந்த சஷ்டி கவசத்தை 36 முறை பாராயணம் பண்ணணும். பாராயணம் பண்ணும்போது நம்ம 7 to 8 மணி நேரம் ஆகிடும். பாராயணம் பண்ணும்போது நம்ம மறந்து போயிருந்ததுக்காக பக்கத்துல ஒரு பேப்பரும் பேனா வச்சு நோட் பண்ணிக்கிட்டே பாடலாம். நம்ம பாடுறத எண்ணிக்கைகள் எழுதிக்கிட்டே பாடலாம். இது முதல் முறை. 2வது முறை அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம ஓரளவுக்கு நல்ல வாழ்க்கை இறைவன் கொடுத்ததுக்காக நம்ம நல்லாவே இருக்கோம் அப்படின்னு நினைக்கும் போது 2வது முறையாக இந்த பதிகத்தை எப்படி படிக்கணும்னா ஒரு நாளைக்கு 3 முறை பாடலாம். அது காலையிலேயோ சாயங்காலமோ ஏதாவது ஒரு குறிப்பிட்ட நேரத்தை தேர்ந்தெடுத்துட்டு அந்த நேரத்துல பூஜை ரூம்ல விளக்கேற்றி சுவாமி முன்னாடி ஏதாவது முடிஞ்ச நைவேத்தியம் வச்சுட்டு உங்களுக்கு என்ன பிரார்த்தனை இருக்கோ அந்த பிரார்த்தனை முருகப்பெருமான் கிட்ட சொல்லிட்டு தினம்தோறும் ஒரு 48 நாளைக்கு தொடர்ந்து ஒரு 3 முறை பாராயணம் பண்ணலாம். இந்த 3 முறை நீங்க பாராயணம் பண்ணும்போது ஒரு 20 நாளைக்கு மேலேயே நீங்க கேட்டதுக்கான பதில்கள் கிடைக்க ஆரம்பிக்கும் சுவாமி கிட்ட இருந்து. ஒரு 20 நாள் நீங்க படிச்சிருப்பீங்க. 20 நாள் நீங்க படிச்சுட்டு இருக்கும் போதே உங்களுக்கு என்னெல்லாம் வேண்டுதல் இருக்கோ அந்த வேண்டுதலுக்கான சமிக்கைகள் தெரிய ஆரம்பிக்கும். ஆமா, இதெல்லாம் நம்ம வேண்டுதல் வச்சோம் அப்படின்னு சமிக்கைகள்கிட்ட சுவாமி காமிச்சிருப்பாரு. அந்த 48 நாள் நீங்க படிச்சு முடிக்கும் போது உங்க வேண்டுதல்கள் முழுமையா நிறைவேறி இருக்கும். சரிங்களா? இது ஒரு முறை. அடுத்த முறை பார்த்தீங்கன்னா இதே மாதிரி 48 நாள் தொடர்ந்து படிக்கக்கூடிய முறை தான். அதுவும் காலையில அல்லது சாயங்காலம் ஏதாவது ஒரு நேரத்தை செலக்ட் பண்ணி வச்சுட்டு சுவாமி முன்னாடி விளக்கேற்றிட்டு உங்களால முடிஞ்ச நைவேத்தியம் வச்சுட்டு பாடக்கூடிய ஒரு முறை தான். அந்த முறையில என்ன பண்ணணும்னா இந்த 48 நாள் நீங்க ஒரு விரதம் மாதிரி இதை பாடணும். பாடும்போது அசைவம் எடுத்துக்க கூடாது. பாடும்போது முடிஞ்ச வரைக்கும் சுத்தபத்தமா இருக்கிறது ரொம்ப விசேஷம். சரிங்களா? அப்போ அந்த 48 நாளும் காலையில அல்லது சாயங்காலம் ஏதாவது ஒரு நேரத்தை தேர்ந்தெடுத்துட்டு அந்த நேரத்துல ஒரு 20 to 25 நிமிஷம் தான் ஆகும் சஷ்டி கவசம் படிச்சு முடிக்க. தாராளமா மனசை ஒருநிலைப்படுத்தி நீங்க பாடணும். நம்ம கிட்ட ஒரு கேள்வி வரும், சஷ்டி கவசம் புக்கை திறந்தாலே தூக்கம் தான் வருது, படிக்கவும் முடியல, கண்ணிலிருந்து கண்ணீரா வருது, கண்ணில் எதுவும் மறைக்குது அப்படின்றதுலாம் கண்டிப்பா இருக்கும். ஏன்னா இதை நம்ம ஆரம்பிக்கும் போது நிறைய தடைகள்லாம் வரும். அதை நம்ம தொடர்ந்து செய்ய தான் தடைகள் நிவர்த்தியாகி நமக்கான வெற்றி நோக்கி நம்ம போக முடியும். இந்த 48 நாள் இந்த முறையில தினந்தோறும் ஒரு டைம் மட்டும் நீங்க சஷ்டி கவசத்தை பாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய ஆற்றல் கிடைக்கும். உங்களை சுற்றி ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கும். தேவையில்லாத கெட்ட நண்பர்களோ கெட்ட சவகாசம் யாருமே அவங்க பக்கத்துல வரமாட்டாங்க. எப்பயுமே உங்களுக்கான அந்த வெற்றி, அந்த சக்சஸ், உங்களுக்கான அந்த பாசிட்டிவ் எண்ணத்தோட அடுத்த கட்டத்துக்கு போகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் நிறைய அவங்களை சுற்றி வரும். இதெல்லாம் இந்த கந்தசஷ்டி கவசத்தோடைய மிகச்சிறந்த ஒரு மந்திரம், மிகச்சிறந்த ஒரு விஷயம். இது யாருக்கும் தெரியாது. இந்த முறையில இந்த கந்தசஷ்டி 2வது நாள்ல சஷ்டி கவசத்தை பாராயணம் பண்ணி முருகப்பெருமான் கிட்ட நம்ம எல்லா வரங்களையும் கேட்டு பெறலாம் அப்படின்னு சொல்லிட்டு முருகப்பெருமானை வேண்டிக்கலாம். நம்ம என்ன கேட்டாலும் முருகப்பெருமான் தரதுக்கு தயாரா தான் இருக்காரு. நம்ம அவர்கிட்ட கேட்கிறோமா அப்படின்றதான் கேள்வி. கண்டிப்பாக கேட்போம். சரி, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சா உங்களுடைய உற்சாகங்களுக்கு இந்த பதிவை பகிர்ந்துக்கோங்க. ஸ்ரீ மீனாட்சி மைந்தன் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்கள் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு வரும். நன்றி, வணக்கம். வான்மிகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாதீர்கள் வாழ்க. நான்மத இரங்கல் ஓங்க நற்செல்வம் வெள்ளி மல்க மேன்மைகள் செய்வினதி விலங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம்.